ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான காம்போ டிஷ் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் வித் மட்டன் கிரேவி. தேங்காய் சாதம் வந்து தேங்காய் பாலை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துருங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா இது கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெட்டி வச்ச கொத்தமல்லி, இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட். நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் போகட்டும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்த பிறகு இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. நீங்கள் வந்து இதை ஊற வைக்க போகும்போது கொஞ்சம் லெமன் ஊற்றி ஊற வைக்கலாம். நீங்கள் லெமன் ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா ரைஸ் பெருசு பெருசாக உதிரி உதிரியாக வரும். ஸோ அந்த மாதிரி லெமன் ஊற்றி ஊற வைங்க. இப்போ நல்லா வேகட்டும் ரைஸு. நல்லா தண்ணியும் வத்தட்டும். இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ வத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வத்தின பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு 5 to 8 minutes மூடி வச்சிருங்க ஸ்லோவில். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜூஸியான ஒரு மட்டன் குழம்பு, இது ஆப்டான சைட் டிஷ் பார்த்துடலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அதுக்கு மட்டனை வேக வச்சுருங்க. குக்கரில் நான் இஞ்சி பூண்டு விழுதும் மஞ்சத்தூளும் போட்டு மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இதோட வெட்டி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்தோன்னே உப்பு போட்டால் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இப்போ தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ இதோட மிளகாத்தூள் சேர்க்கிறேன். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்க எப்படி நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இதோட மட்டனை வேக வச்ச தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியை தூக்கி போட்டுறாதீங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம சேர்க்க போது இன்னுமே நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி மொத்தமாக சேர்த்து நல்லா வேக விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது வந்து நீங்கள் நல்லா கிரேவி மாதிரியும் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிடணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுங்க. தண்ணியே ஊற்றி வேக வைக்காதீங்க. வெறும் மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் இது நல்லா கொதிச்சு தேவையான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு
எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஒரு டேஸ்டியான டிஷ் தெரியுமா? லைக் நீங்கள் அதை பார்க்க போதே தெரியுது, லைக் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அந்த மட்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோகனட் ரைஸுக்கு இதை விட ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.